வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகை வரப்போகுதுன்னு ஒரு மெசேஜ் பாத்தீங்களா? இன்டர்நெட்ல இப்போ இதுதான் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அது என்ன விஷயம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஆமாங்க, அந்த தொகை 12,000 ரூபாய். இந்த ஒரு நம்பர் தான் இப்ப தமிழ்நாட்டுல ஆன்லைன்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் இந்த பணம் வரப்போகுதா? இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வர்ற கேள்வி இதுதான். நிஜமாவே இது கவர்மெண்டோட புது ஸ்கீமா? தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இப்படி ஒரு பணம் கிடைக்க போகுதா? வாங்க, இந்த மர்மம் முடிச்ச ஒன்னொன்னா அவிழ்த்து பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க தெளிவுபடுத்திடுறேன். இந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த செய்தி பரவ காரணமா இருந்த அந்த வீடியோல என்னதான் சொல்லிருக்காங்க, அது ஏன் இப்போ வைரல் ஆகுது, இதனால உங்களுக்கு என்ன தெரிய வரணுங்கிறத பத்தி மட்டும்தான் பேச போறோம். ஒரு நியூட்ரல் பார்வை. சரி, வாங்க பகுதிக்குள்ள போலாம். இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தி அந்த வைரல் வீடியோல என்னென்ன விவரங்கள்லாம் சொல்றாங்கன்னு முதல்ல பாத்துருவோம். இதுதான் அந்த வீடியோல வர்ற முக்கியமான வரி. அதாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 12,000 ரூபாய் வரப்போகுதுன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு அந்த வீடியோ சொல்லுது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. அப்போ யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும்னு அந்த வீடியோ சொல்லுது? பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்ப தலைவிகளுக்கும், அப்புறம் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்த ஸ்கீம்ஸ்ல பயன்படுறவங்களுக்கும் இது கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதாவது, இதோட பயனாளிகள் வட்டம் ரொம்ப பெருசு. சரி, இப்போ இந்த செய்தியோட அரசியல் பக்கம் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த வீடியோ இந்த திட்டத்தையே ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல தான் பாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, வரப்போற 2026 தமிழ்நாடு எலெக்ஷனை மனசுல வச்சுதான் இந்த மாதிரி ஒரு செய்தி பரப்பப்படுதுன்னா அந்த வீடியோ அனலைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய அரசியல் வியூகத்தோட ஒரு பகுதிங்கிறது அவங்களோட வாதம். அந்த வீடியோ சொல்றபடி பார்த்தா இது ஒரு நேரடியான அரசியல் போட்டி மாதிரி தெரியுது. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக ரீசெண்டா பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு பதிலடியா மத்தியில இருக்கிற பாஜக அரசு 12,000 ரூபாய் கொடுக்கிற ஒரு மெகா பிளான் போடுறதா ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது. அதாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி இது சித்தரிக்கப்படுது. ஓகே, அப்போ இந்த 12,000 ரூபாய் எப்படி கொடுக்க போறாங்க? இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வருது? அத பத்தி அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இது ஒன்னும் புத்தம் புதுசா பணம் கொடுக்கிற ஸ்கீம் இல்லையாம். அதுக்கு பதிலா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிற பல ஸ்கீம்கள்ல மக்களுக்கு சேர வேண்டிய பாக்கி பணம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி கொடுக்க போறாங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த மெகா பேக்கேஜ்ல என்னென்னலாம் இருக்கு? அந்த வீடியோ லிஸ்ட் போடுறத பார்த்தா, விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தோட பாக்கி பணம், நிறைய பேருக்கு வந்து சேராத கேஸ் சப்சிடி, உர மானியம்னு இப்படி பல திட்டங்கள்ல இருந்து நிலுவைத் தொகைகளை ஒன்னா திரட்டி தான் இந்த 12,000 ரூபாயா கொடுக்க போறாங்களாம். சரி, ஒருவேளை இந்த திட்டம் வந்தா அதுக்கு நாம எப்படி தயாராகிறது? அந்த வீடியோல சில நடைமுறை ஆலோசனைகளும் கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். அந்த வீடியோல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். அதாவது, மக்கள் இப்போதே அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேவையான வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் பணம் வரும்போது எந்த சிக்கலும் இல்லாம வந்து சேரும்னா அதுல வலியுறுத்தப்படுது. அதுல சில முக்கியமான அறிவுறுத்தல்களும் இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க PM கிசான் விவசாயியா இருந்தா உங்களோட EKYC கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கேஸ் மானியம் எல்லாம் சரியா வரணும்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் NPCIயோட லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் சில முன் தயாரிப்புகள் தேவைன்னு அந்த வீடியோல அட்வைஸ் பண்றாங்க. நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இப்போ இந்த தகவலோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன? இது வெறும் வதந்தியா இல்ல உண்மையா? மறுபடியும் அந்த வீடியோலேருந்து ஒரு கோட் பார்க்கலாம். அதுல கூறப்படுகிறது, விவாதிக்கப்பட்டு வருகிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை கவனிங்க. இதிலிருந்தே தெரியுது, இது இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல, வெறும் ஊகத்தின் அடிப்படையில பேசப்படுற ஒரு விஷயம்தான்னு அந்த வீடியோவே தெளிவுபடுத்துது. அந்த வீடியோ இந்த மொத்த நிகழ்வையும் ஒரு டைம்லைன்ல காட்டுது. முதல்ல திமுகவோட 5,000 ரூபாய் திட்டம் வருது. அதுக்கு பிறகு ஒரு மத்திய அமைச்சரோட விசிட்டுக்கு பின்னாடி இந்த 12,000 ரூபாய் பத்தின பேச்சு பரவ ஆரம்பிக்குது. கடைசியா பிரதமர் அடுத்த தடவை தமிழ்நாடு வரும்போது இத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம்னு அந்த வீடியோ ஒரு கணிப்பை முன்வைக்குது. ஆக, இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோவே பல தடவை சொல்லுது, இது ஒரு அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தானு.
கடைசியா நம்ம எல்லார்கிட்டயும் இந்த ஒரு கேள்விதான் நிக்குது. இந்த மாஸ்டர் பிளான்னு சொல்லப்படுற விஷயம் வெறும் தேர்தல் காலத்து வதந்தியா காத்துல கரைஞ்சு போகுமா, இல்ல உண்மையிலே ஒரு நாள் தமிழ்நாடு மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.